வரலட்சுமி பூஜை வீட்டில் எப்படி நம்ம கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, அது வந்து பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு அளவா, நுனி வாழை இலை, அரிசி, தேங்காய், எலுமிச்சம்பழம், குங்குமம், சந்தனம், புஷ்ப வகைகள், உதிரிப்பூவும், அப்புறம் நம்ம சாமிக்கு போடுறதுக்கும் அலங்காரம் பண்ணுறதுக்கும் வெற்றிலை பாக்கு, பழம், கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, அட்சதை, வஸ்திரம், மஞ்சள் சரடுகள், பஞ்சாமிர்தம், குத்து விளக்கு, திரிநூல், நல்லெண்ணெய், தீப்பெட்டி, தாம்பாளம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தட்டு, தூபக்கால், இதெல்லாம் நிவேதன பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல், பாயசம், இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம செய்கிறது. அது போக நம்மளுக்கு வீட்டில் என்னென்ன முடியுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம படிச்சுக்கலாம். பழ வகைகள்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, மாதுளை, விளாம்பழம், மாம்பழம், வாழை, திராட்சை, இந்த மாதிரி. பொதுவாகவே வந்து இந்த பூஜையை 2 இதில் செய்வாங்க. அதாவது இந்த வரலட்சுமி பூஜைங்கிறது 3 நாட்கள் செய்வாங்க. வியாழக்கிழமை சாயந்தரமே அம்மனை கூப்பிட்டுக்கிறது, அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமி பூஜை செய்கிறது, அதுக்கப்புறமா சனிக்கிழமை காலையில் புனர் பூஜைன்னு சொல்லிட்டு மறுபூஜை செய்கிறது, அம்மனை செஞ்சு அம்மனை வழி அனுப்புறது. அந்த மாதிரி நம்மளால் நம்ம 3 நாள் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க வெள்ளிக்கிழமை ராகு காலத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா சாயந்தர வேளையில் ராகு காலத்துக்கு அப்புறமாகவோ நம்ம இந்த பூஜையை நம்ம தொடங்கிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட கிழக்கு திசையில் ஈசானிய மூலையில் பூஜைக்கான இடத்தை அமைச்சு நல்லா மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைச்சு அலங்கரிக்கணும். மண்டபத்தோட கீழ் நுனி வாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்கணும். அதுக்கு மேலே கலச கும்பத்தை வைக்கணும். அதில் அரிசி, தங்கம், ரத்னம், அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்த வீட்டில் இருந்தே காதோலை, கருகுமணி, இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க சீரா. அது கூட எலுமிச்சம்பழமும் அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தீர்த்தத்தையும் நிரப்பிக்கலாம். மேலே வந்து மாவிலை கொத்தும் தேங்காயும் வச்சு அலங்கரித்து புதிய வஸ்திரம் சாத்தி தங்கம் இல்லை வெள்ளியினால் செய்யப்பட்ட 4 கரங்கள் கொண்ட மகாலட்சுமியோட பிரதிமை பிம்பத்தை இல்லைன்னா முக பிம்பத்தை வச்சு பூக்கள் சூட்டி அலங்கரிக்கணும். மண்டபம் அமைக்க முடியாதவங்க நம்ம வந்து சுவத்தில் வெள்ளை அடித்து அதில் வந்துட்டு நம்ம மண்டபம் மாதிரி வரைஞ்சி இது பண்ணிக்கலாம். அப்படியும் முடியாதவங்க கீழே வந்துட்டு ஒரு பலகை போட்டு அது மேலே நம்ம மகாலட்சுமிக்காக நம்ம இது பண்ணியிருக்கிற அந்த கலசத்தையும் வச்சு நம்ம வழிபாடு எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூய மனசில் வந்துட்டு மகாலட்சுமியை நம்பி நம்ம இந்த வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாவே போதும். நம்ம இந்த முன்ன ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிட்டு ஒரு தாம்பாளத்தில் அரிசி பரப்பி அது மேலே கலசம் வச்சு பழம், வெற்றிலை பாக்கு நிவேதனம் வச்சு வாசலோட உள்நிலைப்படி நின்றுட்டு வாயில்படியோரம் நின்றுட்டு கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமியை வீட்டுக்கு கூப்பிடுறதா நம்ம பாவனை செஞ்சு நம்ம அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் இல்லைன்னா அந்த இடத்துல கலசத்தில் வச்சிருக்கிற மகாலட்சுமி பிரதமை பிம்பத்தில் இருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியிற மாதிரி நம்ம வேண்டிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதில் அருகம்புல் சொருகி பிள்ளையாரை வந்துட்டு நம்ம மனதார வேண்டிக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி பூஜை வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நடக்கிறதுக்காக. மற்ற நம்ம பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே வந்து ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிடுவோம். ஸோ அது மாதிரி விநாயகரை ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மகாலட்சுமி துதியை சொல்லணும். அப்போ மங்களகரமான ஸ்தோத்திரங்களை சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள், நாமங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 108 போற்றியோ இல்லைன்னா நமக இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு புஷ்பம் இல்லைன்னா குங்கும அர்ச்சனையை அந்த கலசத்துக்கு செய்யணும். பூஜையோட முடிவில் மஞ்சள் கயிறை அம்மனுக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆராதனை காட்டிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த வெற்றிலை பாக்கு, தாம்பூலம், இல்லை சுமங்கலி பெண்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வசதிப்பட்டவங்க ஏழை சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வஸ்திரத்தோட மஞ்சள், பழம், குங்குமம், சரடு கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. பெண் குழந்தைகளை வீட்டுக்கு அழைச்சி நம்ம நெய்வேத்தியமாக வச்சுருந்த என்ன பொருள்னாலும் சரி அதை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து வழி அனுப்புறது வழக்கம். நோன்பு சரடுக்கு தனியாக பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா நோன்பு எடுத்ததோட அடையாளமாக வலது மணிக்கட்டில் சரடை கட்டிக்கிறதோட இந்த பூஜை வந்துட்டு முடிஞ்சிடும். நாள் முழுவதும் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தால் ரொம்பவுமே நல்லது. இன்கேஸ் காலையில் கும்பிடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், சாயந்தரம் கும்பிடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பியும் பால், பழம் நிவேதனம் காட்டிட்டு இரவு நேரத்தில் அந்த தீபத்தை வந்துட்டு அணைச்சிடலாம்.
பூஜைக்கு பின்னாடி நம்ம கலசத்தில் தீர்த்தத்தை நிரப்பியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து மரங்களுக்கோ இல்லைனா செடிக்கோ ஊற்றிட்டு கும்பத்தை ஒரு பெட்டியில் பத்திரமா வச்சுக்கணும். அதை சுத்தமான இடத்துல வைக்கணும். வேறு பூஜைகளுக்கு இதை பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம எடுக்கணும். சொந்த உபயோகத்திற்கு அந்த சொம்பை வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடாது. நெளிஞ்சிருச்சுனாவோ இல்லைனா பழுது ஏற்பட்டுருச்சுனாவோ யாருக்காவது தானமாக கொடுத்துடணும். அதே மாதிரி நம்ம அந்த மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம மறுநாளைக்கு நீர்நிலைகளில் எதுலையாவது கரைச்சிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாகவே வீட்டில் அரிசி போட்டு வைப்போம்ல, அந்த பாத்திரத்தை வந்து பூஜை செஞ்ச இடத்துக்கு பக்கத்தில் வச்சு ஆரத்தி எடுத்த பின்னாடி அந்த அம்மனை வந்து மெதுவாக அந்த அரிசியோட கூதின பாத்திரத்தில் வச்சு மூடி வைப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட வரவேற்பையும் ஆராதனைகளையும் பெற்ற திருமகள் நம்மளோட தங்குறதா ஒரு ஐதீகம் இல்லைன்னா நம்பிக்கை. வரலட்சுமி பூஜை நம்ம வீட்டில் செய்கிறதுனால குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், மாங்கல்ய பலம் கூடும், எண்ணிய எண்ணம் ஈடேறும், செல்வ வளம் பெருகும், கன்னி பெண்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.